இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது வண்டி சீஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், அப்படி சீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் தான் சொல்ல போகிறோம். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வண்டிக்கு என்ன வண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேஃப்டியாக எப்படி வண்டி எடுத்துகிட்டு வரணும், சீஸ் ஆகாமல் இருக்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது சீஸ் ஆகாமல் இருக்கிறது என்ன பண்ணால் மொத்தம் 2 மாடல் வண்டி. ஒன்று வந்து பெட்ரோல் 2 ஸ்ட்ரோக் வண்டி, இன்னொன்று வந்து 4 ஸ்ட்ரோக் வண்டி. அதாவது 2 ஸ்ட்ரோக்கில் வந்து பெட்ரோல் ஆயில் போட்டு ஓட்டுவான் பாருங்கள், அந்த வண்டியை பற்றியும், அதே மாதிரி வந்து 4 ஸ்ட்ரோக் வண்டி வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டு இன்ஜின் ஆயில் மட்டும் போட்டு ஓட்டுற இருக்கிற மாதிரி அந்த மாடல் வண்டி 2 மாடல் வண்டியும் சீஸ் ஆகாமல் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், சீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் வண்டி, அதாவது நீங்கள் பெட்ரோலில் ஆயில் போட்டுற வண்டி வந்து சீஸ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் லாங் டிரைவில் போகும்போது இப்போ நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் சில பேர் வந்து 25 ஆயில் போடுவீங்க. ஆனால் 25 ஆயில் லாங் டிரைவ் பத்தாதது. நீங்கள் வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்கன்னா 50 ஆயில் குறைஞ்சது போடணும். இப்போ போட்டால் தான் வந்து நீங்கள் லாங் டிரைவில் வந்து இன்ஜின் வந்து உங்களுக்கு போர் சீஸ் ஆகாது. அடுத்து வந்து 4 ஸ்ட்ரோக்கு வந்து நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகும்போது நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதாவது இப்போ இந்த ஸ்கூட்ரு மாதிரிக்குன்னா வந்து கீர் பாக்ஸ் ஆயிலாக இருக்கும், அதே மாதிரி கீர் பாக்ஸ் ஆயில் லெவல் இருக்கா பார்த்துங்க. அதே மாதிரி வந்து இன்ஜின் ஆயிலும் வந்து லெவல் இருக்கான்னு பார்த்துங்க. ஆயில் வந்து நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லாங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஆயில் பத்தாது. போருக்கும் அந்த ஹெட்டுக்கும் வந்து சர்க்குலேஷன் ஆகுது, அந்த ஆயில் பத்தாது. உங்களுக்கு அந்த ஆயில் லெவல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ஹெட்டுக்கும் போருக்கும் ஈக்குவலாக போயிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் சீஸ் ஆகாது. உங்களால் ஆயில் மாற்ற முடியலனா கூட லெவல் கம்மியாக இருந்தால் அந்த லெவல் வந்து ஈக்குவலாக ஆயில் ஊற்றி லெவல் கொண்டு வந்துடுங்க. லாங்கில் போகும்போது உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கம்மியாக இருந்தால் கம்பல்சரி வண்டி உங்களுக்கு சீஸ் ஆகிடும். கரெக்டாக அந்த 1 லிட்டர் இருக்குன்னா அந்த 1 லிட்டர் இருக்கணும். 1/4 லிட்டர் இருக்குது, 1/2 லிட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து போர் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து இப்போ வந்து வண்டி உங்களுக்கு சீஸ் ஆகிடுச்சு, அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, இப்போ வந்து பெட்ரோலில் இருக்க ஆயில் வண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஆயில் சப்போஸ் கம்மியாக இருந்தது, நீங்கள் கம்மியாக போட்டு சீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணால் நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதோ பெட்ரோல் பங்க் எதாவது கிடச்சிதுன்னா ஆயிலில் கொஞ்சம் இருக்கிற பெட்ரோலில் கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றிங்க. ஆயில் அதிகமாக ஊற்றிட்டு வண்டி சீஸ் ஆகணும்னா நீங்கள் சீஸ் ஆகிற மாதிரியே இருந்தாலும் வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர் பிஸ்டன்லாம் உடையாது. வண்டி நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வந்து ஏன் சீஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்துங்க. ஆயில் நீங்கள் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா சீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஆயில் கொஞ்சம் டியூட்டி ஆயில் வந்து பெட்ரோலில் வர வண்டி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க. சீஸ் ஆகணுன்னா ஒரு 1/4 ஹவர் வண்டி நிப்பாட்டிடுங்க. 1/4 ஹவர் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க. உங்களுக்கு பைக்கெலாம் வந்து வண்டி சீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உடனே வந்து கீர் வண்டிலாம் வந்து உடனே கிளச்சை பிடிச்சி வண்டி ஸ்லோ பண்ணிடணும். நீங்கள் பாட்டு கிளச்சை பிடிக்காமல் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போன சீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு போர் பிஸ்டன்லாம் உடையத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுக்கு சீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கிளச்சை பிடிச்சிட்டு ரொம்ப வண்டி ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஆயிலாம் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் 1/4 ஹவர் இதே மாதிரி தான் நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். போர் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி சீஸ் ஆகிடுச்சுனாலே போர் வீக் ஆகிடும். ஆனால் வண்டிலாம் ஓடும். பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வண்டி மைலேஜ்லாம் ஓரளவு வரும், பிக்கப்லாம் இருக்கும். ஆனால் அந்த போர் சீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பிக்கப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் வண்டிலாம் ஓட்டலாம். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் லாங்கில் போகும்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.